வணக்கம். வடலியில் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை, ஜனாதிபதி தெரிவிப்பு. எமது ஆட்சியின் கீழ் ஊழல்வாதிகள், கடத்தல்காரர்கள், கொலைகாரர்கள் நீதி தேவதை மூலம் சுத்தம் செய்யப்படுவார்கள், கடற்றொழில் அமைச்சர் தெரிவிப்பு. யாழ் மாவட்ட பதில் செயலாளரின் சொகுசு வாகனம் விபத்து. உக்ரைன் மீது மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்திய ரஷ்யா. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்று ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று விஜயம் செய்த போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதலாகும் என்றும் அதை அடக்க உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்திருந்தார். கிளிநொச்சி பூநகரி கௌதாரி முனை கடற்கரையை சுத்தம் செய்யும் வேலை திட்டம் நேற்றைய தினம் அழகான கடற்கரையின் பங்குதாரர்கள் ஆவோம் எனும் துணைப்பொருளில் முன்னெடுக்கப்பட்டது. தூய்மையான இலங்கை எனும் வேலை திட்டத்தின் ஓர் அங்கமாகவே இதற்குரிய ஏற்பாடுகள் இடம்பெற்றன. கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் சு முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வுக்கு கடற்றொழில் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம், வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன், கிளிநொச்சி மாவட்ட செயலக பதவி நிலை உத்தியோகத்தர்கள், பூநகரி பிரதேச செயலாளர், பிரதேச சபை செயலாளர்கள், இராணுவத்தினர், போலீசார், கடற்படையினர், மாணவர்கள், ஊர் மக்கள் என பலரும் பங்கேற்றிருந்தனர். இது அமைந்திருக்கும் தேசிய மக்கள் வாழ்ந்த மக்களோ அல்லது கடலில் இயற்கையாக மலைப்பாங்காக பனை கூடல்களும் இந்த அரணாக PTA, Operational Training Authority, Army, Navy, Police, Navy, எல்லாரும் எடுத்து எல்லாத்துலேயும் எல்லா குரூப்பையும் மிக்ஸ் பண்ணி. யாழ் மாவட்ட பதில் செயலாளரின் தனிப்பட்ட சொகுசு வாகனம் விபத்தில் சிக்கிய சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. யாழ் மாவட்ட பதில் செயலாளரின் தனிப்பட்ட சொகுசு வாகனம் யாழ்ப்பாணம் பெலாலி வீதியில் கந்தர்மடம் சந்திக்கு அருகில் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரமாக இருந்த மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்து இடம்பெற்ற வேளை மாவட்ட பதில் செயலாளரின் மகனே குறித்த வாகனத்தை செலுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாதாள உலக குழு தலைவர் கணேமுல்ல சஞ்சீவவின் கொலைக்கு உதவியதற்காக மேலும் 3 சந்தேக நபர்களை கொழும்பு குற்றப்பிரிவு கைது செய்துள்ளது. இந்த கைதுகளுடன் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. நேற்று கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் கம்பகா மற்றும் உடுகம்பளவை சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்ததற்காகவும் குற்றம் நடந்ததற்கு முந்தைய நாள் துப்பாக்கி சூடு நடத்தியவருக்கு அதை வழங்கியதற்காகவும் கம்பகா மெல்வத்த சாலையை சேர்ந்த 22 வயதுடைய ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கூடுதலாக சம்பவத்திற்கு பிறகு துப்பாக்கி சூடு நடத்தியவரையும் மற்றொரு சந்தேக நபரையும் முச்சக்கர வண்டியில் கொண்டு சென்ற கூட்டத்திற்கு உறவியதாக உடுகம்பளவை சேர்ந்த 25 வயதுடைய ஒருவரும் 19 வயதுடைய ஒருவரும் கைது செய்யப்பட்டனர். சட்டவிரோதமாக தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரை தொடர்பில் பாராளுமன்றத்தில் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி அனுரவை நோக்கி கேள்வி கேட்டபோது அவர் வழங்கிய பதில் ஜனாதிபதியின் இயலாமையை வெளிப்படுத்தியுள்ளது என வடக்கு மாகாண சபை முன்னாள்
உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். காணி உரிமையாளர்களின் அனுமதி இல்லாமல் தனிநபர் சட்டத்தை மீறி சட்டத்திற்கு முரணாக அமைக்கப்பட்ட விகாரை தொடர்பில் நீதி வழங்குமாறு ஜனநாயக வழியில் போராடும் மக்களையும் அதற்கு ஆதரவு வழங்கும் மக்கள் பிரதிநிதிகளையும் பார்த்து மதவாதத்தையும் இனவாதத்தையும் தூண்ட முயற்சிக்கின்றனர் என அப்பட்டமான பொய்யுரைக்கும் ஜனாதிபதி கடந்த கால ஆட்சியாளர்கள் போன்றே தமிழர் தாயக பகுதியில் அரசு சட்டவிரோத செயற்பாடுகளை மறைக்க முயற்சிக்கின்றார். இதன் மூலம் இதுவரை அரச இயந்திரம் மேற்கொள்ளும் மத ஆக்கிரமிப்பு மற்றும் இனவாத ஆக்கிரமிப்பு போன்றவற்றை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஜனாதிபதி ஆதரிக்கின்றாரா? அனுர அரசாங்கம் தமிழர் தாயகத்தை இரண்டாக பிரித்து கிழக்கு மாகாணத்திற்கும் தமிழர்களுக்கும் தொடர்புகள் இல்லை என்ற உள்நோக்கத்தில் மறைத்து வடமாகாணம் என்ற உரையாடலை முதன்மைப்படுத்துகின்றார். ஜனாதிபதி சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு நாட்டின் சட்டங்களுக்கு அமைவாக என்ன செய்வேன் என சொல்வதற்கு முதுகெலும்பற்று வடக்கு மக்களின் கருத்துக்களின் அடிப்படையில் தீர்வு வழங்குவோம் என்பது வேடிக்கையாக உள்ளது. ஆகவே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சட்டத்தின் ஆட்சியை அரச இயந்திரத்தின் மூலம் வலுக்கும் இயலமையை ஜனாதிபதி வழங்க தயாரில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கில் கடந்த வருட இறுதியில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ள அபாய நிலை காரணமாக நெற்பயிற்சி பெரும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி பரணி பிரதேசத்தில் நாவற்காட்டு பகுதியில் உள்ள கிழக்கு வெளி எனும் அழைக்கப்படுகின்ற வெங்கிராயன் வயல் பகுதியில் சுமார் 600 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட வயல்வெளி முற்றாக நாசமடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நாவற்காடு, குடமியன், கரம்பைக்குறிச்சி, இயற்றாலை, மிருசுவில் போன்ற பல பகுதிகளிலிருந்து வெள்ள நீர் வடிந்தோடி இந்த வயல் பகுதியிலேயே விழுகின்றன. இந்த நிலையில் கடந்த வருடம் நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்ட பின்னர் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக அதிகளவு மழை வீழ்ச்சி பதிவாகியிருந்தது. இதனால் இந்த வயல்வெளியில் வெள்ள நீர் தேங்கியிருந்தது. வாய்க்கால் வழியாகவும் வெள்ள நீர் வழிந்தோடாத காரணத்தினால் நெற்செய்கை அழிவடையும் நிலையை எட்டியுள்ளதாக கூறி விவசாயிகளால் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதனை அடுத்து அதிகாரிகளின் கவனத்திற்கு இது கொண்டு வரப்பட்டது. இவ்வாறான நிலையில் தற்போது அறுவடை காலப்பகுதியாகையால் விவசாயிகள் நெல் அறுவடையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் குறித்த வயல்வெளியில் மேற்கொள்ளப்பட்ட நெற்செய்கை முற்றாக அழிவடைந்துள்ளதாகவும் இதனால் தாம் பெரும் பாதிப்பை அடைந்துள்ளதாகவும் விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். போர் தொடங்கியதிலிருந்து ரஷ்யா உக்ரைன் மீது மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலென்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு நாளும் நமது மக்கள் வான்வழி பயங்கரவாதத்திற்கு எதிராக நிற்கிறார்கள் என்று அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். முழு அளவிலான போரின் 3வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக 267 தாக்குதல்களை ட்ரோன் மூலம் ஏவியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார்.